கலைஞர் தமிழ் ஆய்வு இருக்கை சார்பில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் 100 நூல்களை வெளியிட்டார். அதன் நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கலைஞர் தமிழ் ஆய்வு இருக்கை சார்பில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் 100 நூல்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஷெலினா. வணக்கம் ஷெலினா, விவரங்கள் என்ன? சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கலைஞர் தமிழ் ஆய்வு இருக்கை சார்பில் 100 நூல்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது வெளியிட்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். குறிப்பாக பார்த்தோம் என்றால் கலைஞரின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் திமுக சார்பில் ஒருங்கிணைப்பு வெளியிட்டு வருகிறார்கள். அந்த வகையில் கலைஞரின் நூற்றாண்டு கொண்டாடும் வகையில் 100 நூல்கள் வெளியீடு விழா என்பது நடைபெற்று வருகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு கலைஞர் தமிழ் ஆய்வு இருக்கை என்பது தொடங்கப்பட்டது. அதற்கு பிறகாக பிப்ரவரியில் 100 தமிழ் ஆய்வாளர்கள் படைப்பாளர்களை தேர்வு செய்து அவர்களின் நூல்களை வெளியிடும் வகையில் தொடர்ச்சியாக அந்த பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. 100 நூல்களை பொறுத்தவரையிலும் கலைஞரின் வாழ்க்கை வரலாறு உள்ளிட்டவைகளை வெளிப்படுத்தும் விதமாகவும் அதே போல அவரின் சிறப்பு வாய்ந்த தன்மை குறித்தாகவும் இந்த நூல்கள் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கலைஞரின் தமிழ் வழி கல்வி கனவு, கலைஞர் வேர்ல்ட் ஆஃப் லிட்டரேச்சர், கலைஞர் கண்ட ஆய்வும் அடிகளும், கலைஞரும் வள்ளுவரும் உள்ளிட்ட 100 தலைப்புகள் கொண்டிருக்கக்கூடிய இந்த புத்தகங்கள் என்பது தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்த்தோம். அதற்கு பிறகாக நூல்களை வெளியிட்டிருந்த அந்த ஆசிரியர்களிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் பல்வேறு தலைப்புகளில் முதலமைச்சர் கலைஞரின் சிறப்பை விளக்கும் வகையில் எழுதப்பட்டிருந்த நூல்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இந்த நூல்கள் என்பது வெளியீடு செய்யப்பட்டது. தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.